ஹாய் மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த பாட்டில் எல்லா இடத்துலையும் மேயாத இடமே இல்லை. ஊரே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்க, வேறு வழி இல்லை. பிள்ளைக்குட்டிக்காரங்கன்னா இப்படி தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஊராக. இன்றைக்கி நம்ம சும்மா நம்ம நார்மலி கோசேப்லாம் நம்ம எப்பொழுதும் வெட்டி கதை தானே பேசுவோம், ஊரா வீட்டு கதை. இன்றைக்கி நம்ம ஊரா வீட்டு கதையை பேசுவோமே. நாங்கள் இங்கே பீண்டா பண்ணி வந்திருக்கோம்ல, ஷிஃப்ட் ஆகி அக்கம் பக்கக்காரங்க அவங்களோட கேரக்டர்லாம் நம்ம கொஞ்சம் பேசுவோம். அப்புறம் அடுத்தது இன்னும் 2 மாதத்தில் யூகே போகிறேன். அதுக்குள்ளே நான் அந்த குஜராத் அதோட வீடியோலாம் நான் முடிச்சிடுறேன். எனக்காக ரொம்ப பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க, நம்ம விமலா அப்புறம் மின்னல் எல்லாம். ஸோ அவங்களுக்காக நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் போவேன். ஸோ அடுத்த வீடியோலாம் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த இதை சொல்லிடுறேன். நான் இந்த பின்னாடி ஓடிட்டு இருக்குல்ல, இதில் நம்ம சித்ரா பௌர்ணமியா, அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். இதில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பர்த்டே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்ரா பௌர்ணமி, அப்புறம் பங்குனி உத்திரம், அப்புறம் தைப்பூசம், ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஒரு விசேஷமாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம பிக் பாஸ் சொன்னார். இது ஏன் அவருக்கு ரொம்ப அட்டேஷனாக இது அவர் பிறந்த இடத்துல உள்ளது. ஸோ அவர் காலங்காலமாக இதை பார்த்து இந்த கோயில் வருஷம் அந்த ரதம் வருமா, வீட்டுக்கெல்லாம் அந்த வீட்டு முன்னுக்கெல்லாம் வருமா அந்த ரதம் தேரெல்லாம் போகணுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டாரு. அன்றைக்கி மழை வேறு தூரலாக தான் இருந்துச்சு. பார்க்கிங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு, ஏன்னா அத்தைப்பட்டி நடக்க கஷ்டம், சக்தி நம்மனா நடந்து வந்துடலாம், ரிஸ்க் எடுத்து தான் போனோம். போய் சேராமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் ரொம்ப அப்செட் ஆகிருப்பார். நம்ம பிக் பாஸ் அவர் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் அங்கே போனோம். பிள்ளைங்களுக்கு கூட ஞாபகம் இல்லை அங்கே போனது வந்ததெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் ரொம்ப மழைனால யாராலையும் சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறேன். பிள்ளைக்குட்டி வச்சுக்கினா ரொம்ப குப்பை தண்ணி அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா நான் இங்கே போய் தான் முத மோர் குடிச்சு பழகினேன். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு எனக்கு பால் பிடிக்காது, பசும்பால் பிடிக்காது. வெள்ளை கலரில் பால் கலக்கினாலே எனக்கு பிடிக்காது, குடிக்க மாட்டேன். போய் முத மோர் குடித்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ரத்னா கூட தான் போனேன். அந்த மோர் ரொம்ப தண்ணி மாரி இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. குடிக்க அங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே ஆடுறதுக்கு அழைப்பெல்லாம் வைப்பாங்களா, அங்கேருந்து கோயில் வரைக்கும் ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ தண்ணிங்க கொடுப்பாங்க பயங்கரமாக. எல்லா திருவிழாலையும் இருக்கும் அந்தமாரி அன்னதானம்லாம். அங்கேருந்து ஒவ்வொரு பந்தலாக எடுத்து குடிச்சு நான் மோருக்கு அடிமையாயிட்டேன். அது கடையில் கொடுக்குற மோரோட இந்த அன்னதானத்தில் கொடுக்குற மோர் இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும், குடிக்க சூப்பராக இருக்கும். அப்போ குடித்த பழகினது தான் நான் இந்த மோர். இந்த கோயிலில் தான் எனக்கு ஒரு நினைவு சின்னம், பொக்கிஷம். அதான் டைம்ஸ் ரத்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த திருவிழாக்கு நம்ம போனது ஏற்கனவே நம்ம சாப்பாடு பைத்தியம். குடும்பம் அன்னதானம் கொடுக்குறத அதை வச்சு தான் அன்றைக்கி படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி சாப்பிட்றது. ஆனால் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்ம வெட்டி கதைக்கு போவோம் வாங்க மக்களே, கூடயே பின்னாடியே வாங்க. நாங்கள் போனது என்னமோ 7 பேர் தான். ஆனால் என்னை ஒண்டி தான் நீங்கள் பார்ப்பீங்க, யாரும் என்னை நம்பி கூட வரமாட்டாங்க. அந்த வீடியோவில் வந்துடும்ன்ற பயத்திலே பார்த்தீங்களா மக்களே, என் வீட்டில் உள்ளவங்களே இப்படி பயப்படுறாங்க. அப்படி யார் இப்போ என் வீட்டில் என் மூஞ்சி மட்டும் தான் வருது. ஏன்னா யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. அடுத்த இப்போ நீங்கள் வீடியோவில் வரணுன்னா சொல்லுங்கள், நம்ம ஷூட் பண்ணிடுவோம். வந்த வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். யார் எங்கே போனால் என்னன்னு நான் எடுத்துக்கிட்டு ஒரேடியாக கொஞ்சம் ரோட்டில் சாப்பிட்டு துருசா காடிக்கு போயிட்டேன். மக்களே, நம்ம ஊர் மலேசியா, எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்கும். திருவிழாலாம் ரொம்ப பயங்கரமாக ஆர்ப்பாட்டமாக இருக்கும். சாமி பாட்டு ஓடும், சினிமா பாட்டு ஓடும், பயங்கரமாக பாட்டுலாம் ஓடும். நான் அந்த முருகனுக்கு விசேஷம் மலேசியாவில் ஒவ்வொரு இடத்துல இது சித்ரா பௌர்ணமினால நம்ம பொட்கலைங்கள 5ஆம் மாதம் வருஷம் நடக்கும். அதேமாதிரி பங்குனி உத்திரம் மாறானில் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தைப்பூசம் நம்ம பத்துகேஃபில், அப்புறம் 2ஆம் கட்ட கோயில் கோலசலங்குள்ள இருக்குது. அப்புறம் அந்த கல்லுமலை கோயில் அப்படின்னாங்களா அது, அப்புறம் தண்ணீர் மலை கோயில்னு இருக்குது. அதெல்லாம் நடக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தீங்களா மக்களே வாங்க சுற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பத்துகேஃபில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நைட்லேயும் 2 டைமையும் பாருங்கள். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னோட சஜஷன் நைட்டில் பார்த்தா அது ஒரு அழகு, பகலில் பார்த்தா ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் 2ஐயும் சேர்த்து அனுபவிக்கிற மாரி அனுபவிச்சா தான் அதோட அழகே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும்.
இன்னொன்று வந்து ஒரு ஊருக்கு ஒரே நாளில் போயிட்டு திரும்பினா அதோட நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக கிடைக்காது. ஒரு 2 நாள் தங்கி சுற்றினா தான் வந்து அங்கே உள்ளதை நீங்கள் கற்றுக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஊர் பிடிச்சி போயிடும். நீங்கள் போயிட்டு அன்றைக்கே வந்தீங்களா நம்ம குறை தான் ரொம்ப சொல்லுவோம். அங்கே தங்கி இருந்தீங்களா அங்கே உள்ள அருமையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். பின்னாடி பார்ப்பீங்க இந்த நாய் கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லுது. ஆனால் எங்கே பார்த்தாலும் கோயிலில் தான் நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம மக்களுக்காக ஸ்பெஷலி பிக் பாஸ்க்காக வர எனக்கு சாமி பிடிக்காதுன்னு இல்லை. சாமியால் தான் நம்ம நல்லாயிருக்கோம், சாமியால் தான் நம்மளுக்கு நல்லதே கிடைக்குது. அதான் சொல்ல எண்ணம் போல் வாழ்க்கை 100% இருக்குது. நான் ஆனால் பைத்தியமாக கும்பிட மாட்டேன், அவ்வளோதான். சாமி வந்து எனக்கு சைவடு அப்படிலாம் சொன்னதில்லை. மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பேன். மற்றபடி சாமிக்காக ரொம்ப எஃபர்ட் போட மாட்டேன். அது ஒரு வழியில் தப்புன்னு தான் நினைக்கிறேன். என்னோட ஜாதகம் நட்சத்திரம் பிரகாரம் நான் 100% ஆன்மீகத்தில் இறங்கிடுவேன். நான் இன்னும் கொஞ்சம் காலம் போகிற போக்க பார்த்தா நான் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ திருவா அலையிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆன்மீகமாக ஆகி நாடாக சாமியாக போவோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வாழ்க்கையும் நம்ம அனுபவிப்போமே. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. You're in the mix with Mixstation. महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्. ஓகே மக்களே, நம்ம பட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஊரா வீட்டு கதை, அக்கம் பக்கம் உள்ள கதையை பேசுவோம்.